வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதே நேரம் மாகாண சபை தேர்தல் என்பது இனி வருகின்ற நாட்களில் இடம்பெறும். ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் தற்போது அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வாக்கு என்பது கொஞ்சம் சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம், மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்திருக்கின்றது. அதே நேரம் சில மக்களுடைய கருத்துக்கள் ஒன்றாக மாறி போயிருக்கிறது. இனி வருகின்ற தேர்தல்கள்ல தேசிய மக்கள் சக்தியை தவிர்த்த ஏனைய கட்சியினர்களுக்கு வாக்குகளை வழங்க போவதாக சில கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம், தற்போதைய காலப்பகுதியில் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக மோசமான சூழ்நிலைகள் என்பது, முக்கியமாக இது பொருளாதார சூழ்நிலை, இதர விஷயங்கள் ஆட்சிக்கு வரும்போதும் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விசனங்களை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற நேரம் கொடுத்த வாக்குறுதிகள்ல முக்கியமானது ஊழலை ஒழிக்கிறது. அதே நேரத்துல தவறு செய்திருக்கின்ற ராஜபக்சர்களுக்கு எதிரான தண்டனை வழங்கப்படும், வழக்குகள் பதிவு செய்யப்படும், விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். இந்த வாக்குறுதிகளை உண்மையிலேயே நிறைவேற்றுவார்களா, ராஜபக்ச குடும்பத்தினரை கைது செய்வார்களா என்று கேள்வி எழுகின்ற நேரம், இந்த கேள்வி ஒரு சில அரசியல் ஆய்வாளர்களிடம் கேட்கப்படுகின்ற நேரம், முக்கியமாக திபாகரன் அரசியல் ஆய்வாளர், பிரித்தானியாவை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர், அவரிடம் கேட்கின்ற சமயத்தில் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அவர் சொல்லும் விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம், இந்த மகாவம்ச நூல்களை பொறுத்தவரையில ராஜபக்சர்கள் என்று பெயர் அந்த குடும்ப பெயர் ஒரு இடத்துல இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர்களுடைய வரலாற்றுல வெற்றி நாயகன்களாக பார்க்கப்பட்ட ஒருவர்களை பிழையாகவோ இல்லாவிட்டால் அவர்கள் குற்றவாளிகளாக தண்டனை வழங்கப்பட்டதாக எந்த ஒரு இடத்திலையும் இருந்தது கிடையாது. இனி வருகின்ற நாட்களையும் அப்படி ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் தண்டனை வழங்கி இருக்கக்கூடிய வரலாற்றை அவர்கள் பதிவு செய்ய மாட்டார்கள். அதே நேரம் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் அரசியல் லாபத்துக்காக சில விஷயங்களை சொல்கின்றார்கள். ஆனால் கைது நடவடிக்கை என்பது இடம்பெற மாட்டாது என்பது போல கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த கருத்துக்களை அவதானிக்கின்ற நேரம், ஒருவேளை இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ என்பது போல சில சங்கடமான சில விஷயங்களும் தோன்ற ஆரம்பிக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயம்தான். ஏனென்றால் ஒரு பக்கமாக நாட்டினுடைய நிலை இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிற நேரம், அடுத்த பக்கமாக ஜனாதிபதியினுடைய வெளிநாட்டு விஜயம் என்பது அதிகமாக மேற்கொள்ளப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு, இப்போது சீனாவுக்கு, அடுத்த பயணமாக அமெரிக்காவுக்கு அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் செல்ல இருப்பதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த விஜயம் என்பது இலங்கையில் இருக்கின்றவர்களுக்கு, இலங்கை நாட்டுக்கும் வெளிநாட்டினுடைய உலகத்தில் இருக்கின்ற ஏனைய நாடுகளுடைய கலாச்சாரம், பொருளாதாரம் சார்ந்திருக்கின்ற தொடர்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக வருகின்ற நாட்களில் விஜயங்கள் என்பது மேற்கொள்ளப்படும். அடுத்த கட்டம் அமெரிக்காவுக்கு என்றால் அதுக்கு பிறகு ஜப்பானை நோக்கிய பயணம் என்பது மேற்கொள்ளப்படும். எனவே இது நாட்டுக்கு தேவையான வளத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு பயணமாகவும் இது இருக்கும் என்று சொல்கின்ற நேரத்தில், இப்படியான பயணங்கள், ஆக்கப்பூர்வமான பயணங்களுக்கு நாங்களும் ஆதரவு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி உறுப்பினர்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவான சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, இந்த விஜயத்துல நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு வளர்ச்சியை மேற்கொள்ளக்கூடிய வகையில ஏதாவது நல்ல விடயங்கள் நடைபெறுமாக இருந்தால் கண்டிப்பாக எதிர்கட்சி என்ற ரீதியில நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவோம் என்று எதிர்கட்சி தரப்புல இருந்தும் சில கருத்துக்கள், ஆதரவான கருத்துக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த விஷயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய இந்த வெளிநாட்டு விஜயம் என்பது அவதானம் செலுத்தக்கூடிய விடயங்களாக உலகளாவிய ரீதியில பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வல்லரசு நாடுகளாக வருவதற்கு முயற்சி செய்கின்ற நாடுகளோடு தான் பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல எந்த ஒரு நாட்டையும் சாராமல், ஒரு பக்கம் சாய்ந்து போகாமல் நடுநிலையாக கையாள வேண்டிய தேவை இருப்பதனால இந்த பயணங்கள் மீது, விஜயத்தின் மீது ஏனைய நாடுகள் கொஞ்சம் அவதானத்தோடு இருந்து வருகின்றது என்பது ஒரு விடயமாக இலங்கையை பொறுத்தவரை இருந்து வருகின்றது என்பதை நினைவுபடுத்துகின்றோம். அடுத்த பக்கமாக பிரித்தானியாவில் இருந்திருக்கின்ற இந்த பொருளாதார சரிவு என்பது, பிரித்தானியாவில் அதுவும் புதிதாக லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற வரி காரணமாக அங்க இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு படைத்த இந்த மில்லியனர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் பிரித்தானியாவை விட்டு வேறு இடங்களுக்கு புலம்பெயர ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அண்டைய நாடுகளான இத்தாலி, சுவிஸ் போன்றிருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு இடம்பெயர ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுக்கு காரணமாக அவர்கள் பார்க்கப்படுகிற விஷயம், பிரித்தானிய ஊடகம் வெளியிட்ட செய்திகளை அவதானிக்கின்ற நேரம், இந்த புதிய கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு வரிகள் நிறைய மாற்றப்பட்டது, அதிகரிக்கப்பட்டது. எனவே
இதன் மூலமாக இது ஏன் மாற்றப்பட்டது என்றால் சென்ற ஆண்டை பொறுத்தவரையில மிகப்பெரிய இழப்பை பிரித்தானியா சந்தித்திருந்தது. கிட்டத்தட்ட 10,800 மில்லியனை பிரித்தானியா இழந்திருக்கின்றது. இது 2003ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகின்ற நேரம் 157% அதிகரிப்பை காட்டுகின்றதாகவும், எனவே இந்த விஷயங்களை கையாள வேண்டுமாக இருந்தால் வரி சார்ந்திருக்கிற விடயங்கள்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்றால் இது ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற நேரம், இந்த சீனாவை ஒப்பிடுகின்ற நேரமெல்லாம் பிரித்தானியாவுடைய சரிவு என்பது அதிக இருக்கின்றது. எனவே இந்த வரிகளும் ஒரு பக்கமாக கூட்டுகின்ற நேரம் அங்கு இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் பிற நாடுகளை நோக்கி பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடயங்கள் முதலீட்டாளர்களும் வசதி வாய்ப்பு பெற்றவர்களும் பிற நாடுகளுக்கு போய் பிற நாடுகளில் முதலீடு செய்வார்களாக இருந்தால் அந்த பிரித்தானியாவை பொறுத்தவரையில இன்னும் பொருளாதாரத்துல ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் பொருளியல் சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளாக மாறிக்கொண்டே போகிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.